அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் பள்ளு என்ற பெயர் மகாலிங்கம் மங்களேஸ்வரி. பள்ளுவக்குளத்தில் வசித்து வருகிறேன். இத்தனை ஒரு 30 வருஷமாக வசித்து கொண்டு இருக்கிறேன். நான் என்ற வசித்து வருகிறேன். பள்ளுவக்குளம் ஜாநகர் குச்சவழி என்ற இடம். நான் 4 புள்ள தந்த தாயோடு இருந்து நான் வசித்து கொண்டு வருகிறேன். இவ்வளோ காலம் இருந்து பள்ளுவக்குளத்தில் எனக்கு அங்கே குளப்பை சதியில் 2013 இருந்து எனக்கு வயல் காணி 4 ஏக்கர் காணி நான் வைத்து கொண்டு வருகிறேன். இவ்வளோ காலமும் நான் அந்தந்த போகத்துக்கு செய்து கொண்டே நான் வருகிறேன். அந்த விவசாய காணியை நான் இப்போ என்னன்னு சொன்னால் ஒப்பம் எங்களுக்கு இந்த உறுதி எங்களுக்கு தரையில ஒப்பம் அவ்வளோ ஆவணங்களும் இருக்குது. 2013 காப்புரிமை பண்ணினது, அரசாங்கத்தில் பதிவு செய்தது, அங்கொத்தராக இருந்தது, அவ்வளோ ஆவணங்களும் நான் வச்சிருக்கிறேன். எந்த இதுவும் இல்லை. சம்பளமும் இதுக்கு ஒத்துழைப்பு தந்து அவங்க உங்களோட காணியை நீங்கள் விவசாயம் செய்யாட்டி உங்களோட காணியை நாங்கள் பறிமுதல் போடுவோம் என்று அவங்க சொன்னாங்களா. அப்போ எங்களுக்கு உத்தரவு தெரிவிக்க நாங்களே எங்களோட காணிக்க போயிருப்போம். அவங்களும் அப்போ கேட்குறாங்க, அம்மா உங்களோட காணிக்க போகிறதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. என்னென்னு சொன்னால் இது உங்களோட பழைய காணிங்கம்மா, பதிவிலேயே பிபிஎஸ்ல மார்க்லேயே உங்களோட காணி முதலாவிடமாக இருக்குது. அதுக்கு பிறகு வெட்டி அமைச்சாக்கள்லாம் மத்தாக்கள் காணி. அப்போ அதால் நீங்கள் உங்களோட காணியை விடாதீங்கம்மா, கொலை போகாது, நீங்கள் கொள்ளையடிக்கலை, கொலை செய்யலை, உங்களோட காணி வழக்கு போட்டால் வழக்குத்தான் போ என்று நான் அந்த ஒரு தைரியம் துணிவோட எனக்கு சம்பளம் ஒத்துழைப்பு தெரிவிக்க நான் போய் செய்து 9ஆம் மாதம் 30ஆம் தேதி விவசாயம் விதைச்சினேன். எனக்கு துப்புராக்க சொல்லி அவங்க போகண்டாமன்னு சொன்னால் நான் போகாமல் இருந்திருப்பேன். காட்டில் இருக்கேக்க அவங்க கல்ல போட்டிருந்தாலும் நான் அரச காணி என்று போகாமல் இருந்திருப்பேன். 2013 இருந்து நான் துப்புராக்கி முத்தம் மாதிரி வச்சு போகும்போமா நான் இதை செய்து கொண்டு வரும்போது இவங்க 9ஆம் மாதம் 30ஆம் தேதி நான் வெள்ளாமை செய்து விதைச்சிட்டேன். விதைச்சி 1 மாத பயிரில் ஒரு நபர் ஒன்று வந்தார், எங்களோட துறைக்கு பின்னால் வந்தார். வந்த உடனே என்னோட சிங்களத்தால் கேட்ட பேர் என்னன்னு நான் இந்த பேரை சொன்னேன். அவர் ஆரண்டு தெரியாது வந்துட்டு திரும்ப கோல் எடுத்தார். காமத்தரோட ஏதோ கதைச்சிருக்கணும் போலோட கோல் எடுத்த கையோட பேரை கேட்டுட்டு போயிட்டாங்க. போன கையோட திரும்ப ஒரு போலீஸ் பொம்பளையும் 2 போலீஸும் ஆட்டோவில் வந்தாங்க. ஏற சொன்னாங்க. ஏறி போனேன். அப்படியே போட்ட ஊத்த உடுப்போடையே நான் போனேன். இல்லை, நான் வீட்டை போயிட்டு பிள்ளைகளுக்கு சொல்லி போட்டு வாரேன்னு கூடி கேட்டேன். இல்லை, அவங்க கேட்கவே இல்லை. உடனடியாக வாங்கண்டு. அப்போ நான் எங்களோட சம்பளம் அவருக்கு உடனடியாக என்னோட போனும் இல்லை, என்ற போனை கூடி ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. அவர் கூட்டாளி, அவருக்கு சம்பளத்துக்கு தெரிஞ்ச பொடி, அவருக்கு தெரிஞ்ச எங்களோட தலைவருக்கு தெரிஞ்ச பிள்ளைகிட்ட கால் பண்ணி சொன்னேன், இப்படி என்ன போலீஸ் பிடிச்சிட்டு வாங்கண்டு. அவர் கூடி கதைச்சார். அந்த பிராவத்தியலக்காரன் கதைக்க அவர் கேஸ் போடுவான்னு சொல்லி போட்டு அவர் போனார். அவரும் வாதாடி கதைக்கு கூடிய திட்டத்தில் அவர் காதாடி எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வாதாடி பார்த்தார். அவரால் முடியலாச்சு 14 நாள் போட்டு எடுப்பாங்கன்னு சொல்லி போட்டு போயிட்டாங்களே. எனக்கு நல்லது கெட்டது இல்லை, என்னென்று தெரியாது. இவங்க அதுவும் நான் இந்த காணிக்கையும் இல்லை. நான் மாடு ஒரு பட்டி மாடு வந்தது, அந்த குளக்கரையோட மாடு மாட்டை கலைச்சு கொண்டு வரத்தான் இவங்க அந்த மாட்டை கலைச்ச வரைக்கும் அவர் கூப்பிட்டுட்டு இப்படி செய்து கொண்டு போனவர். 9ஆம் மாதம் 30ஆம் தேதி வெள்ளாமல் செய்து நான் 10ஆம் மாதம் 21ஆம் தேதி என்ன பிடிச்சவங்க 1 மாத பயிர் கொண்டு போய் என்ன 7 நாள் 14 நாள் திரும்ப 7 நாள் போட்டுருவோம். இல்லாமல் 35 நாள் நான் சிறை கைதியாக இருந்தேன். இந்த 25-30 பேருக்குள்ள நான் தான் ஒரு குற்றஞ்செய்யா தண்டனை செய்ய பொம்பளையா நான் இருந்து வந்தேன். நான் கஷ்டத்தில் மத்தியில் இருந்து என்ற பிள்ளைகளை இவ்வளோ ஆவலோட யாரால் இருந்த உதவியில் என்ற பிள்ளை இருந்த பொருளாதாரங்களை விற்று தான் என்ன போட்டு இந்த வீடு வாசலையும் என்ன நம்பிக்கையில் இன்னொரு ஆள்கிட்ட வச்சு தான் என்ன அவர்கிட்ட போடுற பைக்கில் கூடி 60 விற்று தான் உம்மாண்ட முறையில் என்ன புனி எடுத்தேன். அதுக்குன்னு சொன்னாங்க இந்த 1 லட்சம் கட்டாட்டி இந்த புனை 11ஆம் மாதம் 27ஆம் தேதி புனை கோர்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க. கூட்டில் ஏறும்போது சொன்னாங்க 1 லட்சம் ரூபா கட்டி போட்டு போகலாம், இல்லாட்டி 2 மாதம் திரும்ப ஜெயில் கதியேன். அப்போ நான் அழுது ஒப்பாரி வச்சுருக்கு. போலீஸ்கிட்ட நம்பரை கேட்டேன், போனத்தாங்க எங்கள் மகன் வந்தர வரையா கால் பண்ணி கேட்கண்ட. அவங்க சொன்னாங்க இந்த மகன் நிற்கிறேன்னு சொன்னா. பிறகு என் மகன் அறந்த இதை விற்று தான் என்ன எடுத்தது. இப்போ எனக்கு 5-6 லட்சம் ரூபா கடன். நான் விவசாயம் செய்து இந்த டிஎஸ்ஓ எல்லாரும் பார்த்தவங்க நல்லா வந்த பயிர். நான் ஒரு குடி நெல்லுக்குடி வெட்டி எடுக்கல. நான் கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த புள்ளிகளோட புருஷனும் என்னை விட்டு போயிட்டு 7-8 வருஷம் நான் கஷ்டப்பட்டு இருக்க இந்த புள்ளிகளோட கையைத்தான் நம்பி இருக்கிறேன். நான் கூலி வேலை கண்டண்டாடு கூலி வேலை போய் தான் நான் உழைச்சி தின்னு இருக்கிறேன். என்ன செய்கிறேன்? இந்த நேரம் கூலி வேலை வருமா எனக்கு? அதில் பக்கத்தில் குளம் இருக்குது. அந்த வயலுக்குள்ள
எனக்கு தண்ணி பக்கத்துல இருக்க ஒரு வட்ட வாட்டப்பம் இருந்தா நான் குளத்தாலேயே என்னில கள்ளம் இல்லை மண்ணில கள்ளம் இல்லை. நான் கஷ்டப்பட்டா நான் 5 ரூபா 10 ரூபா உழைச்சி திரும்ப கூலி வேலைக்கு போய் அடுத்தவனுக்கு கூலி வேலை செய்கிறேன் சரி இந்த வயலை நான் பராமரிச்சு எடுத்தா நான் 1000 2000 உழைச்சு நான் தின்பேன். அப்படி கஷ்டத்தில் மத்தியில இருக்க இவங்கள் எங்களுக்கு வேலைக்கு வேலி காணிக்கு உள்ள வந்து கள்ள போட்டாலும் பரவாயில்லை நாங்க இல்லாம செய்தா பிறகு எங்களுக்கு தெரியாமல் ஒரு 12 மணி டைம்ல வந்து இவங்க ஊர் மக்கள் அடங்கின டைம்ல கொண்டு வந்து கல்லை போட்டுட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு தெரியாது என்னன்னு. அப்ப எங்களுக்கு தெரியுமா இது என்ன கல்லண்டு? அப்ப போலீஸ் வந்து கேட்டாரு இது என்ன கல்லண்டு? எங்களுக்கு தெரியுமா என்ன கல்லண்டு? போட்டவனுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியா. இப்ப நீங்க திரும்ப இது புறாவித்தியாலம்னு சொல்லி சொல்றாங்களே, எங்களுக்கு அதை பத்தி தெரியாது. ஏன்னு சொன்னா எந்த காணிக்க நான் செய்றேன் போய்க்க நான் பயப்படணும். நான் தைரியமா போய் நான் செய்தேன். இப்படி செய்த எல்லாம் அழிவுபட்டுட்டு இதுக்கு நான் என்ன எது சொல்றேன்னு தெரியாம கிடக்கு. 6 லட்சம் ரூபாய் எனக்கிட்ட செலவு. நான் இதால இன்னும் தான் நீங்க சொன்ன மாட்டீங்க யோசிச்சு யோசிச்சு மண்டையில என்ன செய்கிறேன் டெவலப்பத்துல எனக்கு ஒன்றுமா தெரியாது. என்னைக்கும் முடியும் உங்களோட வீட்டுல இருந்து கடன் பிரச்சனையால பிரச்சனை போய் கொண்டே இருக்கு. தந்தவன் விடுவானா சொல்லுங்க அப்பா? தந்தவன் விடுவானா? இரவல் கேட்டவன் விடுவானா? கொடுக்கத்தான் வேணும். எந்நேரம் புள்ளிகள் என்ன உள்ளுக்கு இருக்கக்கூடாதுக்காண்டி என்னை எடுத்து வெளியே விட்டுட்டு இப்ப கடன் தொல்லை. இதால இந்த பணத்தை நான் ஆறுட்ட ஆரம்பிட்ட இருக்கிறேன். எனக்கு ஆறு இந்த உதவி செய்யற நான் அனாத மாதிரி நான் இந்த மக்களை வந்து இந்த ஊரை நம்பி வந்து இருக்கிறேன். இந்த தாய் புள்ளிகள் எல்லாம் எங்கேயோ இருக்கு. நான் இன்றைக்கு தமிழ்ல இருந்து சிலாத்த தழுவி வந்து நான் சொல்லி இந்த ஊருக்குள்ள வந்து நான் இருக்கிறேன். அப்ப நான் என்ன செய்யறேன்? எனக்கு இந்த ஜனாதிபதிக்கும் என்ற கடிதம் அனுப்பி போட்டவர் ஜனாதிபதியாலேயும் ஒரு தீர்வெடுத்து வர சொல்லி வந்த புதிய ஜனாதிபதியால அவரும் அனுப்பி வந்தவர். எனக்கு நீங்கள் இந்த காணிய என்ன ஏதுன்னு சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு இந்த கஷ்டம் நம்ம தெரியும். ஊர் மக்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவங்க வாப்பா கஷ்டப்பட்ட சொத்து அவரும் இல்லை. நீங்கள் இந்த காணிய தாழ்மையுடன் கேட்கிறேன். இந்த புதிய ஜனாதிபதி ஊடாக நான் கேட்கிறேன் இந்த காணிய இவங்க மீட்டு தருமா? அதுக்கு ஒரு நடவடிக்கை என்னன்னு கேட்டு இந்த காணியை எனக்கு பெற்று தருமா? என்னன்னு சொன்னா நான் அந்த புள்ளிகளை அதைத்தான் நம்பியிருக்கேன். எனக்கு வேற இடத்துல காணியும் இல்லை ஒன்றும் இல்லை. ஆனா எந்த எந்த இதுதான் எல்லா இடமும் பரபரப்பா போய்கொண்டே இருக்கு. ஏன்னு சொன்னா ஊர் மக்கள் அவ்வளவு இருக்குன்னு தெரியும். நான் அவ்வளவு கஷ்டத்துல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு தெரியும். நான் களவெடுக்கையில பொய் சொல்லல. என் உடம்ப சாரா இந்த 55 வயசுலயே நான் என் உடம்ப சாரா சக்கையா புழிஞ்சுதான் இந்த புள்ளிகளுக்கு சோறு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அப்படியான நிலைமையில இவங்க இப்படி செய்துட்டாங்க. எனக்கு என்ன ஏதுன்னு சொல்லலாங்களா? இந்த காணிக்கு நீங்கள் தான் இந்த காணி புதிய ஜனாதிபதியில் தான் இருக்கு. இந்த காணி அவர் எவ்வளவு விஷயங்களை கொடுக்குறாரு தான். அதே மாதிரி எங்கட காணி நாங்க கஷ்டப்பட்ட காணி இன்னொரு நான் தட்டி சுத்தோம்ல இன்னொரு போய் பறிக்கையில எங்கட காணிய அவன் வந்து இன்னொருவன் வந்து அவதரித்து எடுக்கிறேன்னு சொன்னா அவன் எப்ப வந்தவன் சொல்லுங்க பாப்போம்? அவங்களுடைய அவன் அவன்கிட்ட இனமா இருந்தா சரி அவன்கிட்ட காணிய எங்களுக்கு விட்டு தருவாங்களா? விட்டு தர மாட்டாங்க. அப்ப எங்களுடைய காணி என்னத்துக்கு நாங்க அவங்களுக்கு விட்டு கொடுக்கணும்? அவன் வந்து ஒரு காடு இருக்கைக்கு துப்புராகி வெட்டியாகி முத்தியமாகி அண்ணன் தம்பி என்று சொல்லி செய்து வந்தா பரவாயில்லை. நாங்க விட்டு கொடுக்குற அளவுக்கு இல்லை சார். எங்களுக்கு தாழ்மையோட நான் கேட்கிறேன் இந்த காணியை உங்களை தான் நம்பி நான் இருக்கிறேன். இந்த காணியை புதிய ஜனாதிபதி ஊடாக எனக்கு இந்த காணியை எனக்கு பெற்றுத்தர 4 ஏக்கர் காணி பெற்றுத்தருமான தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.